நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய். இந்த டிசம்பர் மாதம் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். இந்த டிசம்பர் மாதம் கர்த்தர் நம்மை பார்த்து வாக்கு பண்ணுகிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய். ஆண்டவர் இந்த 11 மாதங்கள் முடிச்சு இந்த 12வது மாதம் ஒத்துக்குள்ள பிரவேசிக்கிற என் அன்பு சகோதரனே, என் சகோதரியே, உன் கரத்தை பிடித்து கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய். இதுல நம்ம அந்த வசனத்தை மாத்திரம் தியானிச்சுட்டு அதனுடைய நிபந்தனைகளை வேகமா உங்களுக்கு முன்பாக சொல்லி உங்களுக்கு ஆட்சேபிக்க விரும்புகிறேன். முதலாவது, இந்த வசனம் சொல்லுகிறது நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த 11 மாதங்களும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். ஆனா இந்த 12வது மாசம் சம்திங் ஸ்பெஷல், கொஞ்சம் வித்தியாசமான சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம் மேலே வர பண்ண போகிறார். இந்த 12வது மாசத்துல தேவன் சில பெரிய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிட போகிறார். இந்த தாவீதை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னது ஏதோ ஒரு தீர்க்கதரிசியோ இல்ல ஒரு ஊழியக்காரனோ இல்ல, தாவீதினுடைய ஒரு எதிரி, தாவீதை துரத்தி கொண்டிருந்த சவுல் அவரை பார்த்து சொல்லுகிறார், தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். எந்த சவுல் தாவீதை கொல்ல பார்த்தாரோ அந்த சவுலுக்கு ஒரு வார்த்தை வருது, தாவீதை பார்த்து, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்பா, you are a blessed one, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரம் அப்படின்னு எந்த சவுல் தாவீதை கொல்லும்படி துரத்தினாரோ, கொலை செய்யும்படி விரட்டின சவுல் சொல்லுகிறார் தாவீதை பார்த்து, தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த மாதம் தேவ பிள்ளையே, உங்கள் எதிரிகள் உங்களை பார்த்து சொல்ல போறாங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீங்க உங்களை விரோதித்துக் கொண்டிருக்கிற சில நபர்கள் உங்கள் இடத்துல வந்து சொல்லுவாங்க, அப்பா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். வசனம் சொல்லுகிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவருடைய சத்துருக்களும் அவனுக்கு சிநேகிதராகும்படி செய்கிற கர்த்தர். இந்த மாதம் ஆண்டவர் சொல்றார், நீங்க எங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க தெரியுமா? உங்க எதிரிகளுக்கு முன்பாக, உங்க சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். ஏதோ உங்க வீட்டில, உங்க பிசினஸ்ல மட்டும் இல்ல, உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலையில, உங்களை விரட்டி கொண்டிருக்கிற சில மனிதர்கள் முன்பாக, உங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற சில சூழ்நிலைகளின் நடுவிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் மகளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இது கர்த்தருடைய வாயிலிருந்து மாத்திரம் அல்ல, இந்த மாதம் உங்களுடைய எதிரிகளுடைய வாயிலிருந்து வரும், உங்க சத்துருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வரும், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, you are a blessed one. இந்த டிசம்பர் மாசம் நீங்க ஆழமா நம்புங்க, நீங்களும் நானும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஒருவேளை நீங்க சொல்லலாம், பிரதர் 11 மாசம் ஆசீர்வாதத்தையே பார்க்காம இந்த 12வது மாசத்துல என்ன பார்த்தா ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்றாரு கர்த்தர். ஆஃப் கோர்ஸ் கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். 11 மாசம் நீங்க ஏதோ பெரிய காரியங்களை சாதிக்கல, பெரிய விஷயம் உங்க கைக்கு கிடைக்கலங்கிறதுனால நீங்க ஆசீர்வதிக்கப்படாதவங்கன்னு ஆயிராது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற சமாதானம் எல்லாருக்கும் இல்ல, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற நிம்மதி எல்லாருக்கும் இல்ல, இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்களா ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இன்னைக்கு அநேகருக்கு இல்ல. சிலர் சொல்லலாம், எனக்கு சந்தோஷமும் இல்லை நிம்மதியும் இல்லை, ஆனா பாதுகாப்பா பத்திரமா உயிரோடு இருக்கிறீங்கல்ல, ஆண்டவர் அதற்கு உங்களுக்கு தயவு பாராட்டி இருக்கிறார்ல, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி தாங்க. இந்த மாசம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கட்டளையிட போகிறார். சோ இந்த டிசம்பர் மாசம் ஏதோ 12 மாசம் முடிச்சிட்டோம்ல பிரதர், இந்த மாசத்தை அப்படியே கடந்துடலாம், இல்ல இல்ல இல்ல, இந்த மாசத்தை சுலபமா கடக்காதீங்க. இது கடைசி மாசம், ஏதோ 31 நாள் இருக்கு, சாதாரணமா போயிரட்டும் இந்த மாசம் வழக்கம் போல. ஒரு நாளும் தேவ பிள்ளைகள் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இந்த மாதத்துக்குள்ள போகக்கூடாது. உங்களுக்குள்ள ஆழமா ஒரு நினைவு இருக்கணும், என்ன தெரியுமா? பச்சித்த வருஷத்தின் பலனை திரும்ப
எனக்கு அளிக்கிற கர்த்தர். ஆண்டவர் நினைச்சார்னா அவரால் செய்ய முடியும். 11 மாசம் நீங்க பார்க்க முடியாத ஆசீர்வாதத்தை இந்த 12வது மாசம் ஒரே மாதத்துல கர்த்தரால் உங்களுக்கு திரும்பி தர முடியும். சோ ஒரு விசுவாசத்தோட தைரியமா இந்த மாதத்துக்குள்ள போங்க. பச்சித்த மாதங்களின் விளைவை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப அளிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சோ இந்த மாசம் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இரண்டாவது சொல்லுகிறார், நீ பெரிய காரியங்களை செய்வாய். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க சொல்லலாம், பிரதர் சின்ன விஷயமே செய்ய முடியாம தடுமாறிட்டு இருக்கிறேன், ஒரு சின்ன காரியமே என்னால செய்ய முடியல, என்ன பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு பெரிய காரியம் செய்வேன்னு. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு பெரிய காரியம் செய்வீங்க. இந்த மாதம் கர்த்தர் செய்ய மாட்டாரு, உங்க கரத்தை கொண்டு சில பெரிய காரியங்களை செய்ய போறார். உங்க வாழ்க்கையில சில பெரிய காரியம் நடக்க போகுது. இந்த டிசம்பர் மாசம், இந்த 11 மாசம் சில சின்ன காரியங்களை கூட உங்களால செய்ய முடியல. ஆனா இந்த 12வது மாசம் கர்த்தர் உங்க கையை பிடிச்சு வாக்கு பண்றார், என் மகனே நீ பெரிய காரியங்களை செய்வாய், என் மகளே நீ பெரிய காரியங்களை செய்வாய், கர்த்தர் உன்னோடு கூட துணையாய் நிற்பார். இந்த மாதம் நீங்க அநேக பெரிய காரியங்களை சாதிக்க போறீங்க. ஏதோ ஒரு காரியத்துக்காக 11 மாசம் நீங்க தடுமாறிட்டு இருக்கிறீங்கல்ல, இந்த 12வது மாசம் அது உங்க கையில வரப்போகுது. இந்த 12வது மாசம் அந்த விஷயத்துல நீங்க சாதிப்பீங்க. இத்தனை மாசம் உங்களால சாதிக்க முடியல, அது உண்மை. இத்தனை மாசம் அதுல உங்களால ஜெயிக்க முடியல, அப்கோர்ஸ் அது உண்மைதான். ஆனா இந்த 12வது மாதம் சொல்றது கர்த்தர், அவர் உங்க கையை பிடிச்சு சொல்றாரு, நீ இதுல பெரிய காரியத்தை செய்வ, நான் உன்னை அதுல செய்ய வைப்பேன், நீ ஜெயிச்சிட்டு வருவப்பா, நீ அதை மேற்கொண்டு வருவப்பா, நீ அதை கடந்து வருவே என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். சோ தேவ பிள்ளையே, இந்த 12வது மாசம் உங்கள் வாழ்க்கையில நீங்க பெரிய காரியத்தை செய்வீங்க. ஒருவேளை 11 மாசம் ஒரு இடம் வாங்குறதுக்கு நீங்க தவித்து கொண்டு இருக்கலாம், ஒரு வீட்டுக்காக தவித்து கொண்டு இருக்கலாம், உங்க பிள்ளையுடைய திருமணத்திற்காக, இல்ல உங்களுடைய எதிர்கால வேலைக்காக 11 மாசம் நீங்க போராடி இருக்கலாம், உங்க ஊழியத்துடைய ஒரு வளர்ச்சிக்காக 11 மாசம் நீங்க காத்திருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், இந்த டிசம்பர் மாசம் பச்சித்த 11 மாசத்தின் விளைவை நான் திரும்ப தர போறேன், நீ பெரிய காரியம் செய்வ. பிரதர், இது எனக்கு பார்த்தாவே ஒரு விஷயம் இன்னைக்கு நான் சந்திக்கிறது பெரிய விஷயமா இருக்குது, இந்த பெரிய விஷயத்துக்கு முன்னாடி போறதுக்கே நான் பயப்படுறேன். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீங்க போவீங்க, அந்த பெரிய மதில் போன்று இருக்கிற சூழ்நிலையில உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். உங்கள் கரத்தை பலப்படுத்துவார், உங்கள் கால்களை திடப்படுத்துவார், நீங்கள் ஜெயித்து வருவீர்கள், நீங்கள் கடந்து வருவீர்கள். இந்த டிசம்பர் மாசம் உங்களுக்கான மாசம், கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிற மாசம். மோசே செங்கடலுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு சொல்றாரு, ஆண்டவரை பார்க்கிறாரு, ஆண்டவர் மோசேவை பார்த்து சொல்றாரு, மோசே செங்கடலை பிளந்து விடு. அவ்வளோ பெரிய செங்கடல் கர்த்தர் பிளப்பார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா மோசேட்ட சொல்றாரு, மோசே பிளந்து விட்டுருப்பா. ஏதோ சின்ன தேங்காவை உடைக்கிற மாதிரி கர்த்தர் சொல்றாரு, செங்கடலை பிளந்து விடு மோசே. இந்த மாசம் கர்த்தர் உங்களை பார்த்து அதை தான் சொல்றாரு, நீ ஜெயித்து வருவப்பா, நீ மேற்கொண்டு வருவ, ஏன்னா உன்னோடு இருக்கிற தேவன், உன்னோடு இருக்கிறது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்பதை மறந்து போகாதே. சோ இந்த மாசம் கர்த்தர் சொல்கிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய். மூன்றாவது கர்த்தர் சொல்கிறார், நீ பலப்படுவாய். இந்த மாதம் தேவ பிள்ளையே, நீங்க பலப்படுகிற மாதம். 11 மாசம் ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியல, 11 மாசம் ஒரு விருத்தியாகிற தன்மை உங்க வாழ்க்கையில பார்க்கவே முடியல. ஆனா இந்த 12வது மாசம் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், நீ பலப்படுவாய். நீ பலப்படுகிற மாதம் இது, நீ பலப்பட்டு பெருகுகிற மாதம் இது. பிரதர், என்னால் இதை பெருக்கிக் கொள்ளவே முடியல. சில இடத்துல நீங்க மந்தமா சிக்கி கொண்டிருக்கிறீங்க, சில விஷயங்களை உங்களால கொஞ்சம் கூட உயர்த்தி கொள்ள முடியல, ரொம்ப அதுல தடுமாறி கொண்டு இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்றார், இந்த டிசம்பர் மாசம் அது பலப்படும். பிரதர், என் பினான்ஸ் பலப்படல, என் பணங்கள் எனக்கு வர்றது தண்ணி போல கரைஞ்சிருது பிரதர், என்கிட்ட வர்ற வருமானம் என் கையில நிக்கிறதே இல்லை. ஆனா டிசம்பர் மாசம் உங்களுக்கு இருக்கிற 1000 தேவைகள் மத்தியிலும் கர்த்தர் சொல்கிறார், நீ பலப்படுவாய், நீ பலப்படுவாய். உன் பொருளாதாரத்தை குறித்து பயப்படாதே, உன் தேவைகளை குறித்து பயப்படாதே, உன் சூழ்நிலைகளை குறித்து
பயப்படாதே, நீ பலப்படுவாய். இந்த டிசம்பர் மாசம் அநேக காரியங்கள்ல நீங்க பலப்படுகிற மாதம். சில சூழ்நிலையில நிக்க முடியாம தேவ பிள்ளைகள் தடுமாறி கொண்டு இருக்கிறீங்க. பிரதர், இந்த இடத்துல என்னால நிக்கவே முடியல நீங்க சொல்றீங்கல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், நீ பலப்படுவாய். நீ அங்க நிப்ப, தள்ளாடுகிற முழங்கால்களை திடப்படுத்துகிற கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை உறுதிப்படுத்தி அங்கே நான் நிற்க வைப்பேன், உன்னை உறுதிப்படுத்தி நான் உன்னை ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் திட்டமாய் வாக்கு பண்ணுகிறார், என் மகனே நீ பலப்படுவாய். இந்த மாதம் கர்த்தர் சொன்ன 3 ஆசீர்வாதங்கள்: நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய். இவ்வளவு நாள் நீங்க பலப்படாம பலவீனப்பட்டு கொண்டே இருந்திருக்கலாம். ஆனா உங்களை பலப்படுத்துகிற நாட்கள் வந்தது. இனி நீங்கள் பலவீனப்பட போறதில்லை, இனி நீங்கள் குறைஞ்சு போய்கிட்டே இருக்க போறதில்லை. இனி பலப்பட்டு மென்மேலும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய உயர்வுகளை பார்க்க போறீங்க, உங்க வளர்ச்சிகளை பார்க்க போறீங்க, உங்க மகிமையை இந்த டிசம்பர் மாசம் பார்க்க போறீங்க. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தேவ மகிமையை காண்பீங்க. நீங்க சாதாரணமா இந்த மாசத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா சாதாரணமா கடந்து போகும். நீங்க விசுவாசிச்சு கர்த்தரை பிடித்து கொண்டீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், நீங்க இந்த மாசம் ஜெயிக்க முடியும். ஆனா இந்த 3 காரியங்களை தாவீதை பார்த்து சவுல் சொல்லுகிறார். ஆனா தாவீது செஞ்ச ஒரு 3 விஷயத்தை மாத்திரம் நிபந்தனைகளாய் உங்களிடத்திலே சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது 1 சாமுவேலின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 9வது வசனம். சவுல் தாவீதை துரத்திக்கிட்டு வருகிறார், கொல்லும்படி வராரு. ஆனா அந்த சவுலை தாவீது கொல்றதுக்கு பக்கத்துல இடம் இருக்கு, அவனை என்ன வேணா பண்ணலாம். தாவீது நினைச்சா சவுல் அந்த நிமிஷம் என்ன வேணா பண்ணிர முடியும். ஆனா தாவீது சொல்றாரு, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாய் எப்படி என் கரத்தை நான் நீட்டுவேன். தாவீது கிட்ட இருந்த இந்த ஒரு உண்மையான குவாலிட்டி, இந்த ஒரு பெரிய தன்மையை பார்த்தா உண்மையா வியப்பா இருக்கு. தாவீது எப்படி சொல்ல முடியுது, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாய் எப்படி என் கரத்தை நீட்டுவேன். கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷன், சவுலை யார் அபிஷேகம் பண்ணினா? கர்த்தர். அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமா எப்படி என் கரத்தை என்னால நீட்ட முடியும்? தாவீது கிட்ட இருந்த ஒரு பெரிய குணம் கர்த்தருடைய அபிஷேகத்தை கனம் பண்ணினது. இந்த மாதம் தேவ பிள்ளையே, நீ ஆசீர்வதிக்கப்படணுமா, பெரிய காரியங்களை செய்யணுமா, நீ பலப்படணுமா, நீ கர்த்தருடைய அபிஷேகத்தை கனம் பண்ண வேண்டும். தேவ பிள்ளை ஒரு வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ளணும்னா அந்த தேவ பிள்ளைக்கு கர்த்தருடைய அபிஷேகத்தை கனம் பண்ண தெரிந்திருக்கணும். தயவு செய்து சொல்றேன், கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவங்களுக்கு விரோதமா உங்க நாவை கூர்மையாக்காதீங்க. கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவங்களுக்கு விரோதமா உங்க பேச்சை அதிகப்படுத்தாதீங்க. ஒருவேளை அபிஷேகிக்கப்பட்ட சிலர் விழுந்திருக்கலாம், ஆனா வசனம் சொல்லுகிறது, அவன் விழுந்தாலும் எழுந்தாலும் எஜமானன் ஒருவருக்கு தான் அவன் கணக்கு ஒப்புவிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம், அபிஷேகிக்கப்பட்டவங்களுக்கு விரோதமா ரொம்ப சர்வ சாதாரணமா பேசணும். தவறு செய்யறவங்களை பேசுறது தப்பு இல்ல, ஆனா கர்த்தரால அபிஷேகிக்கப்பட்ட ஒருத்தருக்கு விரோதமா நம்ம நாவை திறக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். அபிஷேகிக்கப்பட்டவங்களை இந்த நாட்கள்ல நம்ம கொல்ல பார்க்கறது இல்ல, ஆனா வார்த்தையில அடிக்க பார்க்கிறோம். இன்னைக்கு தேவ பிள்ளையை கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க வேண்டுமா, அபிஷேகத்திற்கு கனத்தை செலுத்து. தாவீது சவுல் தப்பு பண்றான், ஒரு நியாயமான ஒரு மனுஷனை துரத்திட்டு வர்றான். ஆனா தாவீது அவனை கொல்ல பார்க்கல. தாவீது சொல்றான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாய் எப்படி என் கரத்தை நீட்டுவேன். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் சொல்றார், அபிஷேகத்தை கனம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில சில வாக்குத்தத்தங்கள் தாமதமாகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? கர்த்தருடைய அபிஷேகத்தை சில வேளையில தேவ பிள்ளைகள் கனவீனப்படுத்துறீங்க. தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய அபிஷேகத்தை எல்லா இடங்களிலும் அவன் கனப்படுத்தி கொண்டே இருந்தான். தாவீது அவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தருடைய அபிஷேகத்தை கனப்படுத்தி கொண்டிருந்த தாவீது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை நான் அன்பா சொல்றேன், கர்த்தருடைய அபிஷேகத்தை கனம் இல்லாம பார்க்காதீங்க. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு விரோதமா துணிகரமா பேசாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அபிஷேகத்துக்கு விரோதமா செயல்படாத. இரண்டாவது வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கணுமா, 1 சாமுவேல் 26:20 சொல்லுகிறார், இந்த
தெள்ளு பூச்சியை தேடியா இஸ்ரவேலின் ராஜா புறப்பட்டார். ஒரு எதிரி தன்னை துரத்தி வருகிற எதிரிக்கு முன்னாடி தாவீது தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார். இந்த மாசம் நீங்க உங்க எதிரிகளுக்கு முன்னாடி உங்களை தாழ்த்துங்க. உங்களை நேசிக்கிறவங்களுக்கு முன்னாடி உங்களை தாழ்த்துறது ஈஸி, ஆனா உங்க எதிரிகளுக்கு முன்னாடி உங்களை தாழ்த்துறது ரொம்ப கஷ்டம். அந்த இருதயத்தை கர்த்தர் தான் தரணும். ஆனா இந்த மாசம் கர்த்தர் சொல்றாரு, உன் எதிரிக்கு முன்னாடி நீ தாழ்த்துப்பா. உன்னை உயர்த்துறது கர்த்தருடைய வேலை, உங்களுக்கு உயர்வை கொடுக்கிறது கர்த்தருடைய வேலை. உங்களுடைய வேலை ஒன்னே ஒண்ணுதான், உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் உங்களை தாழ்த்தி கொண்டே இருங்க. தாவீது நினைச்சா சொல்லி இருக்கலாம், எப்ப உன்னை என் கையில கொடுத்துட்டார், நான் நினைச்சிருந்தா அவனை கொன்றிருப்பேன். ஆனா தாவீது அப்படி சொல்லல. இந்த தெள்ளு பூச்சியை தேடியா இஸ்ரவேலின் ராஜா புறப்பட்டார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நீங்க பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு உங்களுக்கு முன்னாடி இருக்கலாம். நீங்க உங்க எதிரிகளுக்கு முன்னாடி துணிகரமா பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கலாம். உங்க எதிரிக்கு முன்னாடி தைரியமா உங்களை எதிர்த்து பேசுறதுக்குரிய எல்லா செல்வாக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா கர்த்தர் அதை விரும்புறது இல்ல. உன் எதிரிக்கு முன்னாடி கூட நீ உன்னை தாழ்த்து, நான் உன்னை உயர்த்துறேன். உன் எதிரிக்கு முன்னாடி கூட நீ உன்னை கொஞ்சம் குறைச்சுக்கோப்பா, நான் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வை கட்டளை எடுக்கிறேன். தாவீது போய் சவுலுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்துறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அபிஷேகத்தை கனம் பண்ணினதை கூட நம்ம சுலபமா எடுத்துடலாம். ஆனா எதிரிக்கு முன்னாடி போய் தாழ்த்தறானா அது எவ்வளவு பெரிய ஒரு குவாலிட்டி. இன்னைக்கு நம்ம வளரணும், நம்ம உயரணும்னா நம்ம வாழ்க்கையில ஒரே ஒரு குணம் வேணும், எதிரிகளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிற குணம் வேண்டும். வேகமாய் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது அபிஷேகத்தை கனம் பண்ணின தாவீது, இரண்டாவது எதிரிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தின தாவீது. மூன்றாவது 1 சாமுவேல் 26:23 சொல்லுகிறது, தாவீது போய் சவுலை பார்க்கும்போது அவரிடத்தில் இருந்த ஈட்டியை எடுத்துட்டு வந்திருப்பார். எடுத்துட்டு வந்த ஈட்டியை தாவீது திரும்ப என்ன பண்ணுவார்னா எதிரி கையில கொடுத்துருவார். அப்படின்னா என்ன, எதிரிக்குரியதை தாவீது வைத்துக் கொள்ளவில்லை. தாவீது நினைச்சிருந்தா அதை திருப்பி கொடுத்திருக்க வேண்டாம். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, உங்கள் எதிரிகளுக்குரிய சில காரியங்களை உங்களுக்கு நியாயமா இருக்கிறதுனால நீங்க பிடிச்சு வச்சிருக்கிறீங்களா? தயவு செய்து சொல்றேன், நீங்க ஆசீர்வதிக்கப்படணுமா, உங்க எதிரிகளுக்குரியதை நீங்க விட்டுருங்க. அவங்களை நியாயம் தீர்க்கிறது கர்த்தர், அவங்களுக்கு நீதி செய்யறது கர்த்தர். அவங்க பண்ண தப்புக்கு வேலை கொடுக்க போறது கர்த்தர், நியாயம் தீர்க்க போறது கர்த்தர், நம்ம இல்லைங்க. தயவு செய்து சொல்றேன், எதிரிகளுக்குரிய பங்குகளை, எதிரிகளுக்குரிய காரியங்களை விட்டு விடுங்கள். தாவீது என்ன பண்ணிட்டானா, சவுல் இடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்த ஈட்டிய, வேணாம்பா, நீ எனக்கு எதிரிதான், நீ என்ன கொல்ல பார்த்ததான், நீ என்ன விரட்டதான், ஆனா கூட எனக்கு என்ன வேண்டாம்னா உன்னோட ஈட்டி எனக்கு வேண்டாம், உன்னோட சொம்பு எனக்கு வேண்டாம், ஒரு வாலிபன் அனுப்பி நான் கொடுத்து விட்டுறேன். இன்னைக்கு அந்த குணம் நமக்கு வேணும். சில வேளை நியாயமா சில எதிரிகளோட நம்ம கையில இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் உங்க கையில இருக்கலாம். ஆனா உரிமை இருந்து கூட இல்லப்பா நீ வச்சுக்கோன்னு சொல்லி நீங்க கொடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை மறைவுல பார்க்கிற கர்த்தர், உங்களை கவனிக்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோ இந்த மாசம் நீங்க பலப்படுவீங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நீங்க பெரிய காரியங்களை செய்வீங்க. 3 கண்டிஷன். அபிஷேகத்தை கனம் பண்ணுங்க, எதிரிகளுக்கு முன்பாக தாழ்த்துங்க, எதிரிகளுக்குரியதை கொடுத்து விடுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 12வது மாசம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, அவங்க பலப்பட்டு கொண்டே இருக்கட்டும், பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கட்டும், இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும். 11 மாசம் பார்க்காத ஆசீர்வாதத்தை இந்த 12வது மாசம் அன்பு சகோதரன், அன்பு சகோதரி, அன்பு பிள்ளைகள் ஆண்டவரே, அன்பு தகப்பன்மார், தாய்மார் பெற்றுக்கொள்வார்களாக. ஐயா, உடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் இவர்களுக்கு கட்டளையிடுங்க. சொல்லப்பட்ட நிபந்தனைகளை உடைய வாழ்க்கையில பின்பற்றட்டும் ஐயா. உடைய வல்லமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் கடந்து போகட்டும். பண்டிகை மாசம் தேவைகளை சந்திங்க, ஒரு குறைவில்லாம பிள்ளைகளை நடத்துங்க, ஆச்சரியமா நடத்துங்க, கிருபை தாங்கட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.